இந்த பட்ஜெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜிக்கான அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். பேட்டரி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் நல்லாவே இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, இந்த ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்தாகவே ஒரு பெரிய டவுனில் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐ தான். இவங்க எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை பெரிய லெவலில் பூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு சில விஷயங்களை கொண்டு போகணும். தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்கம் டேக்ஸ் லாப்ல ஏதாவது எஃப்ஐக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ப்ரொடெக்டட், அதாவது பட்ஜெட் அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக வந்து வெளியிலே விடுவாங்க. கம்மிங் சாட்டர்டே February 1 அன்னைக்கு யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. வழக்கமாக ஷேர் மார்க்கெட் வந்து சாட்டர்டேல இருக்காது. பட் இந்த யூனியன் பட்ஜெட் சாட்டர்டே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பனாக வச்சுருக்காங்க. அன்னைக்கு மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. இந்த யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு சாட்டர்டே எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரைடே ஈவினிங் வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் எந்தெந்த செக்டாருக்கு என்னென்ன அலோகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும், ஷேர் மார்க்கெட்டுக்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் வியூ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐ கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கம்மிங் மண்டே, அதாவது February 3 அன்னைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 2017 அப்புறம் உங்களுக்கு யூனியன் பட்ஜெட் எவ்ரி February 1 அன்னைக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இது சாட்டர்டே அன்னைக்கு வருது. அதனால தான் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாட்டர்டே அன்னைக்கு வச்சிருக்காங்க. இந்த யூனியன் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி செக்டார்ஸ், அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு பெரிய லெவலில். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னா வந்த இன்கம்மை பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்லேருந்து 10 இயர் வரைக்கும், அல்லது அது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த செக்டாருக்கு அலோகேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை ஜென்ரலாகவே எல்லா கவர்மெண்ட்டுமே அதிகமான அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்லையும் பெரிய லெவலில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்தாகவே ஒரு பெரிய டவுனில் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐ தான். இவங்க எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ என்ன மாதிரியான பாசிட்டிவ் அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னா, எஃப்ஐக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸை டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அல்லது இன்வெஸ்டாருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாக்ஸ் லேப், தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இன்கம் டாக்ஸ் லேப்ல ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 2.5 lakh rupees வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸும் இல்லை அப்படின்றது இருக்கு. இது ஒரு 5 lakh rupeesஓ அல்லது 4 lakh rupeesஓ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி என்னென்ன செக்டாரில் அலோகேஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஃபென்ஸ் அலோகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் பெரிய லெவலில் இல்லை. ஸோ இந்த வருடங்களில் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனால் பிளெண்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை பெரிய லெவலில் பூம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு சில விஷயங்களை கொண்டு போகணும். அதே மாதிரி இது செக்டார் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு எத்தனால் பிளெண்டிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி நம்ம 10% 15% லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வரோம். இதில் அடிஷ்னல் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அண்ட் இன்சென்டிவ் அப்படிங்கிறதும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம முக்கியமாக எதிர்பார்க்க வேண்டியது
பேட்டரி வெஹிக்கிள்ஸ். அண்ட் இந்த பேட்டரி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் நல்லாவே இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, M&M இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உள்ள வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த பேட்டரி வெஹிக்கிளுக்கான அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் க்ரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்சென்டிவ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயரில் NTPCக்கான அலோகேஷன்ஸ் இருந்துச்சு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த NTPC வந்து க்ரோ ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜிக்கான அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ், அதாவது பவர் செக்டார் யூனிட்ஸில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன்ஸுக்காக அதிகமான அலோகேஷன்ஸ் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு வராங்க. இது கண்டினியூ ஆகும் அல்லது ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடிஷனலாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சொல்லலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரயில்வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டாக நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி இதெல்லாம் பெரிய லெவலில் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குது. இது அடிஷனலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. இந்த ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு அல்லது ரயில்வே ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியாது. இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே செக்டாருக்கு ஒரு ஸ்பெஷல் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ். அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து நம்மளோட வியூவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ப்ரொடெக்டட். அதாவது பட்ஜெட் அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக வந்து வெளியிலே விடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் இது அக்யூரேட்டாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ இந்த பட்ஜெட் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தனியாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஆஃப்டர் பட்ஜெட் நம்ம தனியாக ஒரு வீடியோவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். அதையும் பார்த்துட்டு நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படியெல்லாம் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.